வெல்கம் டு சாமு ஸ்டோரிஸ். ஹாய் குழந்தைகளா, நாம இன்னைக்கு இந்த கதையில பக்தியே அறியாத காட்டுல இருக்கிற இந்த வேடன் எப்படி பெரிய சிவபக்தனா மாறினான்னு பார்க்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு வேடன் காட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். பக்தியை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாதான். வேட்டையாடுறது மட்டும்தான் அவரோட தொழிலாம். ஒரு நாள் அமாவாசை சிவராத்திரி அப்ப அவங்க குடும்பமே பட்னியா இருந்துச்சான். அப்ப அவரோட மனைவி அவரிடம், நீங்க காட்டுல போய் வேட்டையாடி ஏதாவது மிருகத்தை இங்க எடுத்துட்டு வாங்க, நம்ம குடும்பமே ரொம்ப பட்னியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, நம்மளும் காட்டுக்கு போய் வேட்டையாடலாம் அப்படின்னு அவரு காட்டுக்கு வேட்டையாட புறப்பட்டாராம். காட்டுல அவருக்கு ஒரு மிருகமும் சிக்கவே இல்லையாம். அப்போ வழியில அவர் ஒரு குளத்தை பார்த்தாராம். அந்த குளத்து பக்கத்துல பெரிய மரம் இருந்துச்சான். அது ஒரு வில்வ மரம். அது அவருக்கு தெரியவே இல்லை. குளத்து பக்கத்துல ஏதாவது விலங்குகள் தண்ணி குடிக்க வரும், அப்ப நம்ம அந்த விலங்குகளை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தண்ணி வேணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு குவளையில கொஞ்சம் தண்ணியும் எடுத்துட்டு அந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டாராம். அந்த மரத்துக்கு கீழே ஒரு லிங்கம் இருந்துச்சான். அதையும் அவர் பார்க்கவே இல்லையா. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி குடிக்க ஒரு மான் அந்த குளத்தை நோக்கி வந்துச்சான். அப்போ அந்த வேடன் அந்த மானை பார்த்ததும் உடனே அது மேல அம்பு எய்த புறப்பட்டாராம். அந்த மான் அதை பார்த்துருச்சு. அந்த சமயத்துல அந்த வில்வ மரத்துல ஒரு சிறிய அசைவு வந்துச்சான். அப்போ சில வில்வ இலைகள் கொஞ்சம் கீழே இருக்கிற அந்த லிங்கத்து மேலேயும் விழுந்துச்சான். கூடவே அவர் பக்கத்துல இருந்த தண்ணியும் அந்த வில்வ இலையும் சேர்ந்து அந்த லிங்கத்து மேல விழுந்ததாம். இந்த அசைவை கண்ட அந்த மான் வேடனை பார்த்துருச்சு. உடனே அது வேடனை பார்த்து, வேடனே கொஞ்ச நேரம் பொறுத்துரு, நான் என் குடும்பத்தை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். வேடன் உடனே சிரிச்சுக்கிட்டே, நான் இப்படி உன்னை நம்புறது அப்படின்னு யோசிச்சானா. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி போ, நீ போய் உன் குடும்பத்தை பார்த்துட்டு மறுபடியும் என்கிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த மானை அங்கிருந்து அனுப்பி வச்சாராம். அந்த மானும் அந்த இடத்த விட்டு போயிடுச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மாதிரி மற்றொரு மானும் அந்த இடத்துக்கு வந்துச்சான். வேடன் கரெக்டா அம்பை எய்துற பொழுது அந்த கிளையில கொஞ்சம் அசைவு ஏற்பட்டு கொஞ்சம் வில்வ இலைகளும் தண்ணீரும் கீழே இருந்த லிங்கத்து மேல விழுந்துச்சான். இந்த சத்தத்தை பார்த்த அந்த மான் வேடனையும் பார்த்துருச்சான். வேடனே கொஞ்ச நேரம் பொறு, நான் என் குடும்பத்தை கடைசியை ஒரு தடவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இந்த மானும் வேடன் கிட்ட சொல்லிச்சான். வேடனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நீ சீக்கிரம் போய் உன் குடும்பத்தை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த மானை அங்கிருந்து அனுப்பி வச்சாராம். அந்த மானும் அந்த இடத்த விட்டு போயிருச்சான். இதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு மூணாவதாவும் ஒரு மான் வந்துச்சான். அந்த மான் வந்தப்பையும் இதே மாதிரி வேடன் அம்பை எய்தும் பொழுது வேடனை அந்த மான் பார்த்துருச்சு. அந்த நேரம் கொஞ்சம் வில்வ இலைகளும் நீரும் அந்த லிங்கத்து மேலேயும் விழுந்துச்சு. வேடன் கிட்ட அந்த மான், நீ கொஞ்ச நேரம் பொறுத்துரு, நான் என் குடும்பத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். வேடனும் சரி நீ போய் பார்த்துட்டு வா, உனக்காண்டி நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னானா. மானும் அந்த இடத்த விட்டு போயிருச்சான். கொஞ்ச நேரத்துல வேடன் ரொம்ப வருந்தினானா. என் குடும்பமே அங்க பசியால வாடுதே, நான் இங்க ஒரு மிருகத்தை கூட வேட்டையாடாம இங்க உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட வேடன் அங்க உட்கார்ந்து இருந்தானா. அப்போ அவன்கிட்ட சொல்லிட்டு போன 3 மான்களும் அதோட மான் குட்டிகளும் ஒன்னா அந்த இடத்துக்கு வந்துச்சுகளாம். முதல்ல வந்த மான், வேடனே நீ என்னைய வேட்டையாடு, என் குடும்பம் மனைவி மக்கள் இவங்களெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிச்சான். ரெண்டாவதா வந்த மான், என் கணவரையும் என் மக்களையும் விட்டுரு, நீ என்னைய வேட்டையாடி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். மூணாவதா அந்த மான் வந்து, நீ என் அம்மா அப்பா என் சகோதரர்களை விட்டுடு, நீ என்னைய வேட்டையாடிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். மான் குட்டிகளும், நீ எங்க எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிட்ரு, எங்க அம்மா அப்பா இல்லாத உலகத்துல நாங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். இவங்களோட பேச்சு கேட்ட வேடன் ரொம்ப ஆச்சரியப்பட்டானா. அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கினானா. இறங்கும்போது கொஞ்சம் நீரும் வெல்வமும் அந்த லிங்கத்து மீது கொஞ்சம் வந்து விழுந்துச்சான். அந்த 3 மான்களையும் அந்த குட்டி மான்களையும், நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா போய் வாழுங்க, நான் உங்களை வேட்டையாடி சாப்பிட போறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சானா. அந்த நேரத்துல சிவபெருமான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு.
தன் குடும்பம் பசியால் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மான் குடும்பத்தை வேடன் வேட்டையாடாம விட்டுட்டான் இல்லையா, அதனால சிவபெருமான் ரொம்ப மனம் நெகிழ்ந்தாரு. அவரு வேடன் முன் காட்சியளித்து, வேடனே, நீ தெரியாமல் செய்த பல நல்ல காரியங்கள் உனக்கு இப்ப பலன் கொடுக்குது. உன் மனம் இனிமேல் தூய்மை பெறும். நீ பெரிய ஞானி ஆவாய். நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனாவாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பல நல்ல வரங்களை அளித்து அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாராம். வேடனோட மனமும் தூய்மை அடைஞ்சு அவர் பெரிய ஞானியா மாறிட்டாராம். குழந்தைகளா, இந்த கதை மூலமா சிவராத்திரியோட பலனே தெரியாம வழிபட்ட அந்த வேடனுக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்களா? நீங்களும் சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா அவருடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகேவா? பாய் சுட்டீஸ்.